காதலுங்கிறது ஒன்று தான். ஆனால் காதலுக்கு நிறைய பேர் இருக்கு. காதலர்களுடைய அணுகுமுறை நடவடிக்கையை வச்சு அதன் பேர் அனுபவ காதல், முதல் காதல், ஒருதலை காதல், இருதலை காதல், புனித காதல், இளமை காதல், முதிர்ந்த காதல், ஏன் கள்ளக்காதலும் உண்டு. அந்த வரிசையில் இது மேனேஜர் இருக்காரு. எதுக்கு எடுத்தாலும் எரிஞ்சு யார் என்ன தப்பு பண்ணாலும் என்னதான் கேட்குறேன். அந்த ஆளுக்கு உண்மையில லைட்டாக ஒரு கண்ணுன்னு நினைக்கிறேன். என்ஜாய் பண்ணு. ஆமாம், உனக்கு லேட் ஆகலை, இன்னும் வெயிட் பண்ணுறேன். இல்லடி, நீ ஒரு வயசு பொண்ணு தனியாக பஸ் ஸ்டாப்பில் நிற்கிற, லேட் ஆயிடுச்சு, அதான் ஹெல்ப் பண்ணலாமே. சீன் போடாதடி, மதனை பார்க்க தானே வெயிட் பண்ணுறேன். ஆமாம், இவர் பெரிய மன்மதன், அவரை பார்க்காம எங்களால் இருக்க முடியாது. போடி, நான் கிளம்புறேன். இரு, வெயிட் பண்ணு, இப்போ வந்துடுவான். எங்கே இவனை காணும்? கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை. ஹலோ. டே அண்ணா, எங்கடா இருக்க? சொல்லு திவ்யா. ஆஃபீஸ் முடிஞ்சு எவ்வளோ நேரம் ஆகுது தெரியுமா? உனக்காக தானே வெயிட் பண்ணுறேன். ஏதாவது ஆட்டோ பிடிச்சி வாடி, வேலை இருக்கு, அசைன்மெண்ட்லாம் முடிக்கணும். உன் தேவதை இங்கே ஒன்று சைட் எடுக்கணும்னு வெயிட் பண்ணுறா. நீ வேஸ்ட்டுடா. ஹே மலரா, தோ வந்துட்டேன் திவ்யா. 5 நிமிஷம் அவளை அங்கேயே வெயிட் பண்ண சொல்லு. தோ வந்து ஹாய் மலர். ஹாய் மதன், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். ஓகேடி, பாய், நான் கிளம்புறேன். சொல்லு போதும், வண்டி இரு. இப்போ பாரு. ஹலோ, நான் கவிதா பேசுறேன். நீ எப்படி இருக்க? ஏய், நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? உன் ஹஸ்பண்ட் எப்படி இருக்காரு? உன்னை எப்படி பார்த்துக்கிறாரு? எனக்கு என்னடி, கம்மன்னு இருக்கேன். ஆமா, உன்னோட லவ் மதன் கிட்ட சொல்லிட்டியா? எங்கடி, நானும் சொல்லணும்னு தான் பார்க்குறேன். லைட்டாக பயமாக இருக்குது. கூடிய சீக்கிரத்தில் சொல்லணும். அப்படியே சொல்லிட்டு வேற ஒருத்தி வந்து அவனை ஓட்டிட்டு போறா. என்ன சொன்ன? அது எப்படி நடக்கும்? அதை பார்த்து நான் சும்மா இருப்பேன்னு நினைக்கிறியா? அவ்வளோதான், பிச்சிருவேன் பிச்சு அவனை. என்னடி இப்படி கேட்ட? நான் அவனை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு உனக்கு தெரியாதா? எனக்கு அவனை அவ்வளோ பிடிக்கும். அவன் இல்லாத லைஃப்பை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது. நல்லா இருக்கா, பட் அவகிட்ட நான் சொல்லலை. அவளுக்கு ஆல்ரெடி லைட்டாக ஒரு டவுட் இருக்குது. பார்ப்போம். ஹே, தேங்க்ஸ் டி. ஷுவர், கண்டிப்பாக. ஓகே, பாய். இவ சொல்கிறத பார்த்தா நம்ம தான் ஓப்பன் பண்ணணும் போல் இருக்கு. அவன் சரியான டியூப்லைட். ஓகே, நம்மளே ஆரம்பிப்போம். ஹலோ. ஹலோ, மதன். மதன் பேசுகிறேன். நீங்கள்? மலர் பேசுகிறேன். மலர்? எஸ். என் நம்பர் உனக்கு எப்படி கிடச்சிது மலர்? உங்கள் தங்கச்சி ஃபோன்லேருந்து இருக்கேன். சொல்லு மலர். லூசா? மதன், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமே. சரி மலர், நான் வேணா உங்கள் வீட்டுக்கு வரவா? இல்லை, வேணாம். நாளைக்கு 11 o'clock பீச். ஃபைன், ஓகே. 11 o'clock கரெக்டாக வந்துடுறேன். பாய் மலர். உன்னை காணும் நாளிது என் நெஞ்சில் பூக்கள்
பூக்கள் பூக்குது அலைகள் கூட காற்றிலே அட உன் பேர் மெல்ல இசைக்குது அந்த கடலின் சாரலினிதாயா எனக்குள் மழையாய் பொழியுது புது பாடல் பாடச் சொல்லியே அது மனதில் கூச்சல் போடுது உன்னை காணும் நாளிது என் நெஞ்சில் பூக்கள் பூக்குது அலைகள் கூட காற்றிலே அட உன் பேர் மெல்ல இசைக்குது நடந்துட்டே பேசலாமே. கடலின் சாரலினிதாயா எனக்குள் மழையாய் பொழியுது புது பாடல் பாடச் சொல்லியே அது மனதில் கூச்சல் போடுது இல்ல மலர், என்னாச்சு மலர்? ஏன் நேத்து பீச்சுக்கு வரல? என்ன வர சொல்லிட்டு? நீங்க நிக்காதீங்க, என்கிட்ட பேசாதீங்க, இனிமே என்ன பார்க்காதீங்க ப்ளீஸ். என்ன மலர், என்ன ப்ராப்ளம்? ஏன் இப்படி பேசுற? நீங்க தான் ப்ராப்ளம், போதுமா? மலர், எனக்கு ஃபோன் பண்ணி நேத்து வர சொன்னது நீதான், பட் நீ வரல. ஆமா, நான் தான் சொன்னேன், தெரியாம சொல்லிட்டேன், போதுமா? ப்ளீஸ் என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. என்ன பேசுற மலர்? சொன்னா கேளு. என்ன பார்த்தா நக்கலா தெரியுதா உனக்கு? கையை விடுங்க. ஏய் மலர், மலர், ஐ லவ் யூ. ஹாய் மலர். மதன், நீ எங்க? இங்க யார் குழந்தை இது? நம்ம குழந்தை. நம்ம குழந்தையா? இங்க என்ன பண்ற? சும்மாதான் உங்ககிட்ட சொல்லணும்னு இருந்தேன். சண்டே மலர் கால் பண்ணி உங்கள் கூட பேசணும், ஈவினிங் பீச்சுக்கு வர சொன்னா. நானும் சரி சந்தோஷமாக போனேன் அன்றைக்கி ஈவினிங். ஐ வாஸ் வெயிட்டிங், ஈவினிங் ஃபுல்லாக வெயிட் பண்ணேன், வரவே இல்லை. சரி ஏதோ ப்ராப்ளம்னு சொல்லி விட்டுட்டேன். நானும் நேற்று டியூட்டிக்கு போகும்போது வழியில் பார்த்தேன், ஒரு மாதிரி வெளுப்பாக பார்த்தேன். அவளை இது மாதிரி பார்த்ததே இல்லை. நீ மலர மறந்துடுறா. என்ன பேசுற? வாட் வளர்றியா? அவ நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வர மாட்டா. ஏன்னு கேட்குறேன், என்ன ஆச்சு? சண்டே மார்னிங் மலர் எனக்கு கால் பண்ணியிருந்தா. என்னை பார்க்கறதுக்காக வெளியில் கிளம்பி வர்றப்போ திடீர்னு அவளுக்கு பயங்கர ஸ்டொமக் பெயின். உடனே அவள் எனக்கு கால் பண்ணான். நாங்களும் திவ்யா டாக்டரை போய் பார்த்தோம். எக்ஸ்கியூஸ் மீ எஸ் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் எடுக்கணும்னு சொன்னாங்க. நாங்களும் ஸ்கேன் எடுத்துகிட்டு போய் காமிச்சோம். ரிப்போர்ட் பார்த்த டாக்டர் இத்தனை நாளாக ஸ்டமக் பெயின் இருக்குன்னு சொல்கிறீங்களே, டாக்டர் கன்சல்ட் பண்ணலையா? ஓகே, வீட்டில் பெரியவங்க யாராச்சும் இருக்காங்களா? இல்லை டாக்டர், அவளுக்கு அப்பா அம்மா கிடையாது, அங்கிள் மட்டும்தான். அவரும் இவளை கண்டுக்கிறதே இல்லை. ஏன் டாக்டர், ஏதாவது ப்ராப்ளம்? வெல், எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. நீ வேணா வெளில வெயிட் பண்ணுறியா? வேணாம் இருக்கட்டும். எப்படி இருந்தாலும் அவங்க தெரிஞ்சு தானே. ரிப்போர்ட் பார்த்தாச்சு, உங்கள் கருப்பு பைக்குள்ள ஒரு கட்டி இருக்குது. ஆனால் அது லொக்கேஷன் தான் கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்குது. ஐ எம் சாரி டு சே யூ மே நாட் கெட் கன்சல்ட். What? You mean to say there's no chance? அப்ப கடைசி வரைக்கும் எனக்கு குழந்தைய பிறக்காதா? Is it what you're saying? ஏதாவது ஆப்ரேட் பண்ணி க்யூர் பண்ண முடியுமான்னு கேட்டதுக்கு சான்ஸே இல்லைன்னு சொல்லிட்டாங்க.
ஏய் மலர், என்னாச்சு? ஏய் மலர், உனக்கு குழந்தை பிறக்காதுன்றதுல எனக்கு வருத்தமே இல்லை மலர். இன்ஃபேக்ட் ஐ எம் ஹாப்பி. உன்னோட முழு அன்பு எனக்கு கிடைக்கும். அப்படி இருந்தும் நான் ஏன் அந்த குழந்தைய தத்தெடுத்தேன்னு பார்க்குறியா? உனக்கு அந்த குறைய தெரியக்கூடாது மலர். இதை பற்றி நான் அம்மாட்ட கூட பேசிட்டேன். அவங்க கூட போய் தான் குழந்தைய தத்தெடுத்த மலர். இப்போ என்னை கல்யாணம் பண்ணிக்குவேன். மதன், ஐ லவ் யூ மதன். மதன், ஒன்று யோசிச்சியா? எல்லாரும் காதலிச்சு கல்யாணம் பண்ணி அப்புறமா குழந்தை பெற்றுப்பாங்க. ஆனால் நம்ம குழந்தை பெற்றுட்டு அப்புறமா காதலிக்க ஆரம்பிக்கும். உன் இதயத்தில் மட்டுமல்ல, உன் கருவறையிலும் நான் தான் இருக்க வேண்டும் என்று எண்ணியல்லவா இறைவன் உன்னை இப்படி படைத்தான். இதுதான் என்னுடைய காதல். na 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 na